ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரபலமான கடையில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்க அச்சுவலி நம்பர் எல்லாமே வந்து ஃபேக்கு. ஸோ நகை எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தீங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா கடலூரில் வந்து பண்ருட்டி தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து நகையே வாங்குவாங்களாம். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி, இது ஒரு வீடியோவாக எதுக்கு போட்டுட்டு அப்படின்னு நான் விட்டுட்டேன். பட் அவங்க வந்து நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க. சார், நான் ரொம்பவே வந்து சீட்டு கட்டி யாருக்கு எது செய்யணுனாலுமே அங்கே தான் இது பண்ணுவாங்க, எல்லாமே அங்கே தான் வாங்குவாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நமக்கு ஒரு அவேர்னஸ் கூட நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரு இனிமேல் வந்து நமக்கு இது ஒரு அவேர்னஸ் மாதிரி. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயத்த வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன், நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு. நானுமே ரொம்பலாம் வந்து செக் பண்ணி பார்க்க மாட்டேன் நகையை. ஓகே, நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு விட்டுருவேன். ஆனால் இப்போ எல்லா கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகனால எப்படிலாம் எல்லாம் ஃபேக் நகைலாம் வந்து கொண்டு வராங்க. அதுலேயும் இல்லாமல் HOID நம்பர் வந்து அவங்களே வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துருந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிற மெத்தடும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நான் லைவாக வந்து ப்ரூஃப் வந்து காட்டுறேன். ஸோ எங்கள் ரிலேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கடலூரில் தான் இருக்காங்க, இந்த பண்ருட்டியில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் நியூஸ் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன இது ஏமாந்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ இதெல்லாம் வந்து ஃபேக் நகை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. நியூஸ் பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் ஐயோ, இந்த கடையில் இவங்க தான் வாங்குவாங்களே அப்படின்ட்டு நினச்சேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வளைகாப்பு வளையல்லாம் போடும்போது அவங்க வந்து அங்கே தான் வந்து வாங்கினேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த கடை வந்து எப்படி எனக்கு தெரியும்னா, அந்த பர்ஸு கொடுப்பாங்களே. ஸோ அப்போ வளைகாப்பு வளையல் வந்து அந்த பர்ஸுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. வளைகாப்பு வளையல், காப்பு, ஸோ எதுனாலுமே சொல்லிக்கலாம். அந்த பர்ஸுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. எங்கள் ரிலேட்டிவ் தானே. ஸோ அவங்க வந்து என் கூட ஷேர் பண்ணியிருக்கும் போது இந்த வளையல் வாங்கினேன், இப்படி இவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அந்த கடையை நான் பார்த்தேன். அப்படி இந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் இவங்க அந்த கடை தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து இப்படி சொன்னாங்க, ஆமாம், இப்படி எல்லா நகையும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க வந்து ஸோ நியூஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம நகையை வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு, BIS ஹால்மார்க் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு வந்து அவங்க வாங்கியிருக்க நகையை வந்து சொன்னேன். நல்ல வேளை அவங்க வந்து ரொம்பலாம் வாங்கலை. ஸோ ஒரு பவுனு, ஆனால் செய்முறை செய்வாங்களா அதுக்குமா வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்பவே வந்து சொன்னாங்க, நம்ம செய்முறைக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம், அவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாம் போலி நகைன்னு தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணாங்க. நம்மக்கிட்ட இருந்தால் கூட பரவாயில்ல, பட் அடுத்தவங்களுக்கு செய்யும் போது வந்து அவங்க வந்து போடும்போது வந்து 916 தான் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அந்த போலி நகையை வந்து போடும்போது எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. நான் சொன்னேன், இது கடை ஃபால்ட்டு தான் அப்படின்ட்டு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, சின்ன கடையில் தான் ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா இது பெரிய கடையிலுமே இப்படி பண்ணுறாங்களே, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அந்த நேம்லாம் நான் மென்ஷன் பண்ணல. நீங்கள் வந்து யூடியூப்லேயே போயிட்டு அந்த பண்ருட்டி ஜுவல்லரி ஷாப்புன்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே அதுவே ஃபஸ்ட்டு வந்து வரும். ஃபேக் கோல்டு அப்படின்னு டைப் பண்ணாலே அந்த ஷாப் தான் முதல் வரும். அதில் பேர் வந்து நான் மென்ஷன் பண்ணலை. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு, என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு. உங்கள் ரிலேட்டிவ் யாராவது அந்த மாதிரி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் எனக்கே வந்து ஐயோ, என்னடா இப்படி கோல்டு ரேட்டு வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, அதனால நிறையா வந்து ஃபேக் கோல்டையும் வந்து உள்ளே வந்து கலக்கிட்டா அது நமக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து தங்க நகை வாங்கும்போது ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அப்போயே வந்து அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைவாகவே வந்து காமிச்சிருப்பேன். ஸோ நான் இதுலேயுமே வந்து நான் காமிக்கிறேன். என்னோடய கோல்டு வளையல் இருக்குது. ஸோ அந்த வளையல் வந்து இந்த ஆப்பில் செக் பண்ணி பார்த்தா அது ஒரு ப்யூரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு BIS கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து ஃபோன் நம்பரு, நேமு, ஸோ எதுவுமே வந்து கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் வந்து கிடையாது. ஸோ வெரிஃபை HOID நம்பர்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, மோதிரம், ஸோ எதில் HOID நம்பர் வந்து இருக்கோ ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வளையல் வந்து நான் எடுத்துக்கிறேன்.
ஸோ அந்த வளையலில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கடையில் எடுத்தது, அப்புறமேட்டு HOD நம்பர், அப்புறம் அந்த BIS ஹால்மார்க் இருக்குல்ல அந்த முத்திரை வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து அதில் ஒரு 6 நம்பர் இருக்கும். எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாமே வந்து தெரியும். ஸோ அந்த நகை வந்து எப்போ தயாரித்தது எல்லாமே வந்து அது கிளியராக வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோடய வளையல். ஸோ என்னோடய வளையல் பார்த்தீங்க அப்படின்னா 2023 வந்து தயாரிச்சிருக்காங்க. ஹால்மார்க்கிங் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிள், இதே ரிங்காக இருந்துச்சுன்னா ரிங்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்ரஸ்ஸு ஸோ எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே வந்து இதில் போட்டிருப்பாங்க. இது என்னோடய வளையலோட இது தான் வந்து நான் போட்டிருக்கேன். 916 அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் ஹால்மார்க் நம்பர் வந்து இருக்கும். ஒரு 6 டிஜிட்டு வந்து கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ரிங்கு, பேங்கிள், ப்ரேஸ்லெட் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ HOD நம்பர் அட்லீஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காயினு கூட இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ காயினில் கூட HOD நம்பர் வந்து இருக்குது. இப்போ கொடுக்குற காயினுக்கு எல்லாமே வந்து HOD நம்பர் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கான்றதை பார்த்துட்டு நீங்கள் காயின்லாம் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நகையிலே வந்து இப்படி கோல்மால் பண்ணும்போது காயின்லாம் ஏமாத்துறோம். அதனால் ஈஸியாக வந்து காயினில் வந்து ஃபேக் காயின்லாம் வந்து கொண்டு வருவாங்க. அதுலேயுமே வந்து HOD நம்பர்லாம் வந்து இருக்குது. ஸோ அதையுமே நான் காட்டுறேன். ஸோ இந்த HOD நம்பர் இந்த ஹால்மார்க் சார்ஜுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து 45 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுறாங்க, வாங்குறாங்க, நம்ம பே பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா HOD நம்பர் வந்து கரெக்டாக தெரியுது பாருங்களேன். இந்த 22 கேரட்டு 916 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டிஜிட்டில் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கா. ஸோ இந்த இது மாதிரி நீங்கள் வாங்குறீங்க, இப்போ கோல்டு காயினே நான் வாங்குறேன் அப்படின்னா இந்த ஆப் நான் சொன்னேன்ல அந்த ஆப்பில் வந்து உடனே கடையில் இருந்து நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு இந்த ஆப்பு அந்த காயின் வந்து எப்போ தயாரிச்சிருக்காங்க, எப்போ வந்து HOD நம்பர் வந்து போட்டிருக்காங்க, அட்ரஸ்ஸு ஸோ எல்லாமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஸோ எல்லாமே வந்து அதில் இருக்கும். எதுக்கு நம்ம வந்து வாங்கிட்டு வந்து யோசித்து நம்ம ஃபேக்கானதை வாங்கணும். எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலுமே இப்போ வந்து நம்பிக்கை இல்லாமல் அதுதான் வந்து இருக்குது. ஏன்னா வந்து கோல்டு ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா கடையில் வந்து ஃபேக் கோல்டுமே வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் காயின் வாங்கினாலும் சரி, ஜுவல்ஸ் வாங்கினாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து இப்போ HOD நம்பர் வந்துட்டு நீங்கள் கடையில் வந்து ஏதாவது ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண உடனே வந்து ரிங்கில் கூட வந்துட்டு ப்ரேஸ்லெட்டில் கூட வந்துடுச்சு. அந்த HOD நம்பர் ஒரு 6 டிஜிட்டில் இருக்க நம்பரை வந்து உங்கள் BIS ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எதுவுமே கேட்குறதில்ல. அப்படியே டவுன்லோட் பண்ணோடனே நீங்கள் உள்ளே போனோடனே வந்து கேட்டுறாங்க. HOD வெரிஃபை HODன்னு இருக்கும். ஸோ அதில் போனோன்னே நம்மளோட ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் எப்போ தயாரித்தது எல்லாமே வந்து கிளியராக வந்து இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட வந்து நான் இந்த மாதிரி சொன்னேன், இதே மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பில் நீங்கள் அங்கே ஜுவல்ஸ் வாங்கினீங்களா அங்கே உள்ள கோல்டு வந்து எப்படி இருக்குது, பியூரிட்டி எப்படி இருக்குன்னு இதில் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னா அவங்க சொன்னாங்க அந்த வளையல்லாம் வாங்கியிருக்காங்க, அதில் HOD நம்பரே வந்து இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் 22 கேரட்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் HOD நம்பர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. அதுவுமே வந்து ஃபேக்காக என்னன்னு தெரில. ஆனால் அவங்க நியூஸில் பார்த்தப்ப நியூஸில் என்னமா சொல்லியிருந்தாங்க, 4.8 கோடி மதிப்பு நகைகள் வந்து பறிமுதல்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 5.4 கிலோ வந்து போலி நகைகள் வந்து சொன்னாங்க. இப்போ மேபி இவங்க வாங்கினது கூட வந்து கேரக்டர் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இன்னொரு கடையில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு கடையில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம ஒரு ஜுவல்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த கடையிலே வந்து கேரக்டர் வந்து செக் பண்ணுறது வந்து இருக்கும். நீங்கள் அங்கே கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. வேறு கடையில் கொடுத்து நீங்கள் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னா அவங்க போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்தப்ப வந்து 18 கேரட்லாம் வந்து இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து 22 கேரட் தான் வாங்கணும்னு நினச்சிருக்காங்க. பட் அவங்கள்ட்ட வந்து 22 கேரட் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தா அப்படின்னா 18 கேரட்டு. ஸோ அவங்களுக்கு நிறையவே வந்து லாஸு. பட்டு நிறையா வந்து ஹால்மார்க் சார்ஜுமே வந்து இல்லை. ஸோ அந்த கடைக்காரங்களுக்கு என்னம்மா தண்டனை கொடுத்துருக்காங்க, சூப்பரான தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. ஓராண்டு சிறை தண்டனை. அப்படி இல்லை அப்படின்னா 1 லட்சமா, அப்படியும் இல்லைன்னா அப்படின்னா அவங்க பறிமுதல் பண்ணாங்களா 5.4 கிலோ போலி நகைகள் அதில் வந்து 5 மடங்கு மதிப்பு வந்து அந்த 5 மடங்கு மதிப்பு வந்து அபராதமாக கொடுக்கணும் அந்த காசை. ஸோ எவ்வளோ வந்து மக்கள் வந்து ஏமாந்துருப்பாங்க. எப்படி சிறுக தானே சேர்த்து தானே நம்ம நகை வாங்குகிறோம். அதை வந்து இப்படி அவங்க ஏமாற்றும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பேர் வந்து இது மாதிரி ஏமாந்துருப்பாங்க. அந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது சின்ன கடைலாம் கிடையாது, கொஞ்சம் பெரிய கடை தான். பார்த்தாலே நியூஸில் பார்த்தாலே தெரியும் பெரிய கடை தான்.
நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு நகை எடுத்தாலுமே சரி, சின்ன கடை பெரிய கடை அது மேட்ரு இல்லை. ஹச்ஐடி நம்பர் இருக்கா, பிஎஸ் ஹால்மார்க் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கினா கூட நீங்கள் ஹச்ஐடி நம்பர் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த நம்பரை வந்து இதில் போட்டு பாருங்கள். சும்மா நார்மலாக நம்பர் இருக்கே அப்படின்னு விட்டுறாதீங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம ஓப்பன் பண்ணி அந்த நம்பரை வந்து இதில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கிளியராக தெரிஞ்சிடும். நான் வந்து என்னோடய வளையலுக்கு அது மாதிரிலாம் நான் போட்டு பார்த்தேன். ஸோ அது வந்து கரெக்டாக வந்து 22 கேரட் தான் வந்து இருந்துச்சு. அதனால் நான் சொல்கிறேன், நம்ம பெரிய கடை சின்ன கடைன்ற மாதிரிலாம் இல்லை. ஆனால் சில சின்ன கடையில் இப்போ ஆசாரிட்டெல்லாம் செய்ய கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுமே வந்து நல்ல குவாலிட்டியான நகைலாம் செய்வாங்க. அப்படி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய கடையில் கொடுத்து அங்கே கேரட் மீட்டர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே வந்து செக் பண்ணி இந்த நகையை வந்து செக் பண்ண முடியுமா அப்படின்றத கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா. நான்லாம் வந்து அப்படி தான், இப்போ நான் ஏதாவது ஒரு நகை வாங்குகிறேன் அப்படின்னா இந்த கடையில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த கடையில் வந்து இன்னொரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்த்துடுவேன். அந்த ஹச்டி நம்பர் எல்லாம் இருக்குது அப்படின்னா நான் மேக்ஸிமம் அப்படி தான் வாங்குவேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆசாரிட்டெலாம் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்பிக்கை பேரில் தான் நம்ம வாங்குகிறோம். இருந்தாலுமே வந்து கடையில் கொடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து 22 கேரட்டா இல்லை 18 கேரட்டா இல்லை கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க. நாங்கள் அது மாதிரிலாம் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். சரி எப்படிலாம் செக் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கறதுக்காக வந்து அந்த ரூமுக்கு போனோம். அப்போ அவங்க வந்து உள்ள ஸ்டாஃப் வந்து இப்படி தான் பார்க்கணும் அப்படின்றத வந்து காமிச்சு அதில் வந்து 22 கேரட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நகையுமே வந்து செக் பண்ணி தான் தராங்க. இப்போ அவங்க 916 தான் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கேரண்டியாக வந்து வாங்க இதோட தரத்தை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு போயிட்டு அந்த நகையை வந்து அந்த இதில் வச்சு 18 கேரட்டா இல்லை 22 கேரட்டா அப்படின்றத செக் பண்ணி அவங்க காட்டுறாங்க. இது வந்து நான் கண்கூடாக வந்து நான் பார்த்துருக்கேன். பார்த்து தான் வந்து இதில் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபேக் கோல்டு நியூஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நல்லாவே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தண்டனை எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து அனுபவம் இருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். பெரிய கடையில் வந்து நீங்கள் ஏமாந்துருக்கேன் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம் வந்து கிடையாது. நான் வந்து ஏமாந்த மாதிரி அனுபவம் இல்லை. பட் எங்கள் அம்மா வந்து ஏமாந்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப பேச வேண்டாம். அவங்களுமே இதே மாதிரி தான் போலி நகை வந்து வச்சுருக்காங்க. ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து நகைச்சீட்டு தான் வந்து போட்டாங்க. அதில் எவ்வளோ லாஸுன்னாங்க. 10,000 என்னமோ போயிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கடையை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நகைச்சீட்டில் வந்து ஏமாந்துருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த கடை சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அது நம்பிக்கை பேரில் வந்து சூஸ் பண்ணுங்கள். அந்த கடை எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நகை வாங்கிக்கோங்க. சின்ன கடை வாங்குகிறோமோ இல்லை பெரிய கடையில் வாங்குகிறோமோ அது வந்து முக்கியம் இல்லை. அங்கே கொடுக்குற நகை வந்து குவாலிட்டியாக இருக்கா, 916 இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. யார்கிட்டலாம் வந்து கோல்டு காயின் வச்சுருக்கீங்க இல்லைனா வளையல் ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஹச்ஓடி நம்பர் ஹால்மார்க் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிஎஸ் ஹால்மார்க் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் நகையை வந்து செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.